தமிழ்நாட்டின் உரிமைகள் பறிபோகும்போது வாய் திறந்து கேட்டாரா இபிஎஸ்? சொந்த கட்சியை அடகு வைத்த இபிஎஸ் டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையாக இருந்தார் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதை சொல்வதற்கு எந்த தார்மீக அருகதையும் அற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதற்கு கச்சத்தீவு தாரை வார்ப்பு காவிரி உரிமையை காவு கொடுத்தது. முல்லை பெரியாறு உரிமையை இன்றளவும் அடகு வைத்தது. சர்க்காரியா கமிஷனுக்கு பயந்து உச்சநீதிமன்றத்தில் காவிரி வழக்கை வாபஸ் பெற்றது என திமுகவின் துரோக வரலாறும் அதன் முன்னாள் தலைவர் கருணாநிதியின் நயவஞ்சக வரலாறும் மிகப்பெரியது. ஆனால் அதே சமயம் எடப்பாடியார் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தாலும் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்காக 28 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வழிவகை செய்தார். அதிமுகவையும் அதன் தலைவர்களையும் பற்றி பேசும் முன் இந்த விடியா திராவிட மாடலின் முதலமைச்சர் ஸ்டாலின் அதற்கான யோக்கியதை இருக்கிறதா என்பதை தனக்குத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். யாரிடம் அடகு வைத்து அல்லது யாருக்கு எதற்கு பயந்து இலங்கை இறுதி யுத்தத்தில் 1.5 லட்சம் ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு துணை போனீர்கள் என்று சொல்லத் திராணி இருக்கிறதா? யாரோ எழுதி கொடுக்கும் துண்டுச்சீட்டினை வைத்து பேசும் ஸ்டாலின் அவர்களே, தமிழக வரலாறும் தமிழகத்திற்கான திமுகவின் துரோக வரலாறையும் யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மாநில உரிமை பக்கம் என்றும் அதிமுக நிற்கிறது, நிற்கும்.